சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே. சாரதாம் சாரதாம் போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் கிரியா. பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அமுத மொழி வாயிலாக நமக்கு புலப்படுத்திய ஓமைகள், ஓமேயங்கள் மற்றும் கதைகள் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பல வகையான கருத்துக்களை எளிய நடையில் நமக்கு தருகின்றார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதாவது சென்ற பதிவில் பக்த ஜீவர்கள், முக்த ஜீவர்கள், சாதாரண சித்தர்கள், கிருபா சித்தர்கள், நித்திய சித்தர்கள் பற்றி பார்த்தோம். இதில் நித்திய சித்தர்கள் மற்றவர்களை விட வேறுபட்டவர்கள்.
அவர்கள் பிறக்கும்போதே ஆன்மீக விழிப்புணர்வை கொண்டவர்கள். எப்படி கிணறு வெட்டுபவன் சிறிது வெட்டிவிட்டு ஊற்று எங்கிருந்து வருகின்றது என்பதை தேடி அந்த ஊற்றை திறந்து விடுவானோ, அதே போன்று இவர்களிடம் ஆன்மீக ஞானம் நிறைந்திருக்கும். இவர்களுக்கு தகுந்த நேரம் வரும்போது அவர்களிடமிருந்து அது வெளிப்படும். அது ஒரு குரு வாயிலாக கூட இருக்கலாம். ஒரு தடவை அது புறப்பட ஆரம்பித்தால் அது வந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையை சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. மற்றவர்கள் வியப்படையும் வகையில் இவர்களுடைய வாழ்க்கையானது அமைந்திருக்கும். அதாவது பக்தி, வைராக்கியம், பிரேமை போன்றவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாத அளவில் வந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். மற்றவர்கள் அதிசயத்தக்க வகையில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் போன்றவற்றையெல்லாம் பார்த்தோம். இன்றைய காலகட்டத்தில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை பகவான் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார். அன்னை சாரதா தேவியாரும் அதைத்தான் சொல்லுகின்றார். நீ என்ன வேலை வேண்டுமென்றாலும் செய்து கொள், ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லாதே. நீ செய்யக்கூடிய வேலைகளின் இடையிலேயே நீ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ ஜெபிக்க தொடங்குவாய். எத்தனை முறை ஜெபிக்கின்றாயோ அத்தனை முறை அது உனக்கு நல்லது என்று சொல்லி நாம ஜபத்தினுடைய பெருமையை நமக்கு விளக்குகின்றார்கள். பொதுவாக மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கிணறு வெட்டுவதை போன்று ஓரிடத்தில் கிணற்றை தோண்டுவார்கள். அங்கு மண் வித்தியாசமாக வந்தவுடன் இங்கே தண்ணி வராது என்று வேறொரு பக்கம் தோண்டுவார்கள். அங்கே மணல் வந்துவிடும். இந்த மணல் பாங்கான இடத்தில் நிச்சயம் தண்ணீர் இருக்காது என்று சொல்லி மற்றொரு இடத்தில் வெட்டுவார்கள். அங்கே பாறை புலப்படும். இந்த பாறைக்கு அடியில் எப்படி நம்ம இது பண்ணுறது, பாறை வந்தாச்சுன்னா தண்ணியே வராதே என்று சொல்லி எந்த முயற்சியை கைவிட்டு விட்டு மற்றொரு இடத்தை நோக்கி செல்வார். இப்படியாக பல இடங்களில் சென்றும் அவர்கள் தண்ணீரை தேடி 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 சென்று வெற்றி அடையாத ஒரு நிலையில் இருப்பார்கள். பகவான் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நீ ஒரே இடத்தில் தோண்டு, நிச்சயமாக அங்கே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கம் எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, அந்த மார்க்கத்தில் நம்பிக்கையோடு நாம் முயற்சி செய்தோமே ஆனால் நாம் இறைவனை அடைய முடியும் என்பதை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு விளக்குகின்றார். இப்பொழுது அதாவது நமக்கு ஒரு ஏக்கம் வேண்டும், தேடக்கூடிய ஒரு மனநிலை வேண்டும், நம்பிக்கையோடு தேட வேண்டும். குழந்தைகள் பசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்றால் பயங்கரமாக அழும். பொதுவாக குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தால் யாராலும் சகிக்க முடியாது. இந்த குழந்தையினுடைய தாய் ஓடி வருவாள், அந்த குழந்தை எதற்காக அழுகின்றது என்பதை புரிந்து கொள்வாள். அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவாள். கொஞ்ச நேரத்தில் அதனுடைய அழுகை நின்றுவிடும். அந்த பாலை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே குழந்தை ஓரளவு வயிறு நிறைந்த உடனே விளையாட ஆரம்பித்து விடும். விளையாடி விளையாடி பால் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அங்கே தோன்றும். அதுவரை அழுது கொண்டே இருந்த அந்த குழந்தை அதனுடைய தேவை நிறைவேறியவுடன் அதனுடைய எண்ணங்கள் மாறிவிட்டன. அது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றன. பகவானை தேடும் போதும் அப்படித்தான். நாம் நம்முடைய மனநிலையை நன்றாக வைத்து கொண்டு பகவானை தேடும் பொழுது பகவான் நமக்கு மிக அருகில் இருக்கின்றார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மற்றொரு விஷயத்தை சொல்லுகின்றார். எங்கே சத்வகுணம் நிறைந்திருக்கின்றதோ
அங்கே பகவானினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும், விரைவில் அவர்களுக்கு இறை அருள் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் நாம் அந்த கடந்த விஷயத்தில் சிந்தித்தோம். இன்றைய தினம் பகவான் பக்தர்களுடன் அமர்ந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஜூன் 15, 1883 பக்தர்கள் பகவானை சூழ்ந்து கொண்டிருக்கின்றார். பகவான் அப்படியே சற்று சமாதி நிலையில் இருக்கின்றார். சமாதியை விட்டு விழித்த பின்பு பக்தர்களிடம் பேசுகின்றார். அப்பொழுது ஒரு பக்தர் ஒரு சந்தேகம் கேட்கின்றார், பகவானே, இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை அடைய முடியுமா? அது மிகவும் கடினமானதாகிவிட்டது என்று. அருமையான ஒரு கேள்வி. இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைஞானத்தை பெற முடியுமா அல்லது இறைவனை அடைய முடியுமா? இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை அடைவது கடினம் அல்லவா என்ற கேள்வியை கேட்கின்றார். பகவான் சற்றும் தாமதிக்காமல் பதில் சொல்லுகின்றார், கட்டாயம் முடியும். ஏன் முடியாது? நிறைய வழிகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக ஒரு வழியை சொல்லுகின்றேன். இப்பொழுது கூட கமார்புகூரில் ஒரு நீதிபதி ஒருவர் இருக்கின்றார். அவருடைய பெயர் பிரதாப் சிங். மிகவும் அற்புதமான ஒரு மனிதர். அவர் தான தர்மம் செய்வதிலும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானத்திலும் பக்தியிலும் தன்னுடைய நேரத்தை போக்கடிக்கின்றார். நல்ல விதமாக அந்த நேரத்தை செலவிடுகின்றார். ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். மனதை கட்டுப்படுத்துவதற்கு தியானம் செய்வது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம். எப்பொழுதும் இறைநாமத்தை ஜபித்து கொண்டு பக்தியாக இருப்பது என்பதும் நல்லது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள், அநேகம் பேர் இருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு தெரியாது. இவர்களெல்லாம் மிகச்சிறந்த நல்ல குணம் படைத்தவர்கள். இவர்களுக்கு பகவானுடைய அருள் அவர்களை சூழ்ந்தே இருக்கும். பகவானுக்கு மிகவும் நெருக்கமாகவே தான் இவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இல்லறத்தில் இருந்து கொண்டு கூட இறைஞானத்தை நிச்சயமாக பெற முடியும். ஆனால் சும்மா இருக்கக்கூடாது, பொழுதுபோக்கி கொண்டு இருக்கக்கூடாது. நல்ல சாதனைகள் செய்ய வேண்டும். நாம ஜபம் செய்ய வேண்டும். வேறு இவர் செய்வது போல, பிரதாப் சிங் செய்வது போன்று வேறு சில வழிகளை சிந்திக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும். நல்ல சாதனைகளை செய்ய வேண்டும். நாம ஜபம் போன்றவை செய்து, தியானம் போன்றவை செய்து தன்னை என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால் மெருகிட்டு கொள்ள வேண்டும். மற்றொன்று நம்பிக்கை. அடிப்படையில் நம்பிக்கை வேண்டும். நம்முடைய சிந்தனைகளெல்லாம் நம்முடைய குரு நமக்கு எப்படி வழிகாட்டினார்கள், குரு காட்டிய வழியில் நம்பிக்கை வேண்டும். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து கொண்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இல்லறத்தில் இருந்து கொண்டும் நாம் இறைவனை அடைய முடியும். மிக எளிமைதான் அப்படி என்று பகவான் சொல்லுகின்றார். ஒரு சின்ன கதையை பகவான் சொல்லுகின்றார். வியாச பகவான் யமுனையினுடைய ஒரு கரையிலிருந்து மறுகரையை கடப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நிறைய கோபியர்கள் அங்கே வருகின்றார்கள். அவர்கள் வியாச பகவானை வணங்குகின்றார்கள். அந்த கோபியர்கள், பகவானே, படகுக்காரனை காணோம். வழக்கமாக படகுக்காரன் வருவான், இவ்வேளையில் எங்களை மறுகரைக்கு கொண்டு விடுவான். யமுனையில் தண்ணீர் வேற நிறைய சென்று கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் இறங்கி நடந்து கூட சென்று விடுவோம். இப்பொழுது என்ன செய்ய பகவானே என்று வியாச பகவானிடம் கேட்கின்றார். வியாச பகவான் சொல்லுகின்றார், எனக்கு இப்பொழுது நன்றாக பசித்து கொண்டிருக்கின்றது, நல்ல பசி. சாப்பிடுவதற்கு ஏதாவது நீங்கள் கொடுப்பீர்களா என்று கேட்கின்றார். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கோபியர்களெல்லாம்
சுவாமி, எங்களிடம் பால் இருக்கின்றது, பாலேடு இருக்கின்றது, வெண்ணெய் இருக்கின்றது, தாங்கள் அதை சாப்பிட்டு பசியாற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். வியாச பகவானும் அவர்களிடமிருந்து பால், பாலேடு, வெண்ணெய் போன்றவற்றை வாங்கி உண்டு அவருடைய பசியை போக்குகின்றார். இப்பொழுது கோபியர்கள் வியாச பகவானை பார்க்கின்றார்கள். பகவானை, இனியாவது நம்ம இதை கடப்பதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொல்லி, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி வியாச பகவான் யமுனையின் முன்பு நின்றார். அந்த யமுனை நதிக்கரையின் முன்பு நின்று, யமுனா தேவியே, நான் இன்று உபவாசம், ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பது உண்மையானால் நீ எங்களுக்கு கடந்து செல்வதற்கு வழியை விடுவாய் என்று பிரார்த்தித்தார். மிகவும் சத்தமாக கூறினார், யமுனா தேவியே, நான் இன்று உபவாசம் இருப்பது உண்மையானால் நீ எங்களை கடந்து போக வழியை கொடு என்று சொல்லி பிரார்த்தித்தார். கோபியர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இப்போதானே இவர் வயர் புடைக்க சாப்பிட்டார், திருப்பி சாப்பிடவில்லை என்று சொல்லுகின்றார்களே என்று ஆச்சரியப்பட்டார். அதே சமயத்தில் அந்த யமுனா தேவி வழியை விட்டது. யமுனை அப்படியே அந்த தண்ணீர் இரண்டு பாகமாக பிரிந்து நடுவில் வழி உருவானது. வியாச பகவானும் சென்றார், பின்னால் இவர்களும் சென்றார்கள், மறுகரைக்கு சென்று விட்டார்கள். இருந்தாலும் கோபியர்களுக்கு அதை பற்றியுள்ள ஆச்சரியம் அடங்கவில்லை. அதாவது இதில் ஒரு பெரிய உண்மை இருக்கின்றது. அதாவது நான் உண்ணவில்லை, என்னை வழிநடத்தக்கூடிய பகவான் தான் உண்டார், நாராயணன் தான் உண்டிருக்கிறார். எல்லாம் பிரம்மார்ப்பணம். நாம் உண்ணக்கூடிய உணவுகளை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து உண்ணக்கூடிய பழக்கம் நமது நாட்டில் இருக்கின்றது. அதனால தான் சாப்பிடும் முன்னால் பெரியோர்கள் சிறிது ஜலத்தை எடுத்து பிரம்மார்ப்பணம் என்று சொல்லுவார். அதாவது பகவானே, இதை நீ பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானுக்கு பிரசாதமாக ஏற்றுக்கொண்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடுவது வழக்கம். இப்போ பகவானுக்கு ஒரு பொருளை அர்ப்பணம் செய்து விட்டோம்னா அவர் தான் சாப்பிட்டாரு, அதனால நாராயணன் தான் சாப்பிட்டார், நான் சாப்பிடவில்லை என்று வியாச பகவான் அந்த விஷயத்தை சொன்னார். அப்போ உண்டது நான் அல்ல, நாராயணன் தான். இப்படியாக குருதேவர் சில எளிய 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 கதைகளை சொல்லி பெரிய விஷயங்களை எல்லாம் பக்தர்களாகிய நமக்கு புரிய வைக்கின்றார். மற்றொரு இடத்தில் ஆதிசங்கரரை பற்றி ஒரு கதை சொல்லுகின்றார். காசியில் நடந்த கதை. காசியில் ஆதிசங்கரர் கங்கையில் குளித்துவிட்டு அவருடைய சீடர்களோடு அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றார். குளித்துவிட்டு பகவானை தரிசிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அங்கிருந்து அவர் புறப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் சற்று தூரம் நடந்து வந்தவுடன் ஒரு சண்டாளன் எதிர்கொள்கின்றான். அவனை பார்த்தால் அவன் சரியா குளிக்கவில்லை, கிழிந்த ஆடைகளை கொண்டிருக்கின்றான், ஒரு குடம் நிறைய கல்லை தொங்க விட்டு கொண்டிருக்கின்றான், புலால் வைத்திருக்கின்றான். கீழே பார்த்தீங்கன்னா 4 நாய்கள் அவனுடன் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியாக சண்டாளனை பற்றி வர்ணிக்கின்றார். இந்த சண்டாளன் வந்தவுடன் ஆதிசங்கரருடைய சீடர்கள் எல்லாம், ஏ சண்டாளா, ஒதுங்கி போ ஒதுங்கி போ என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் ஒதுங்கவில்லை. அவன் நேராக வந்து ஆதிசங்கரரை தொட்டு விட்டு அப்படியே சென்று விட்டான், உரசி விட்டு சென்றான். சங்கரருக்கு பயங்கரமான கோபம். நீயோ தீண்டத்தகாதவன், நீ எப்படி என்னை தொடலாம் என்று கோபத்தில் கத்துகின்றார். அப்பொழுது அந்த சண்டாளன் சொல்லுகின்றான், ஆழ்ந்த இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆத்மா
சுத்த ஆன்மா. இந்த ஆன்மா உடல் இல்லை, இந்த ஆன்மா பஞ்சபூதங்கள் இல்லை, இந்த ஆன்மா 24 தத்துவங்களும் கிடையாது. அதனால நீங்க எதை தொட்டீர்கள்? நான் உங்களை தொடும் பொழுது நீங்க உங்களிடம் உங்கள் உடம்பில் தொட்டது எது என்று ஆன்மாவுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை பகவான் அங்கே கொடுக்கின்றார். இப்பொழுது சங்கரருக்கு திடீரென்று உண்மை விளங்கிவிட்டது. காசியில் பகவானே தான் இப்படி சண்டாள உருவத்தில் எனக்கு அத்வைத உண்மைகளை விளக்கியிருக்கின்றார். நான் பகவானை உணர்ந்து கொள்ளவில்லையே, என்னுடைய மனம் இன்னும் ஜாதி மதம் போன்றவற்றில் தானே இருக்கின்றது. எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒரே ஆத்மா தானே, ஒரே பகவான் தானே என்பவற்றை நினைத்து வருத்தப்பட்டு அந்த சண்டாளன் காலில் சாஷ்டாங்கமாக விழுகின்றார். விழுந்தவுடன் அங்கே பகவான் தோன்றுகின்றார். அந்த 4 நாய்களும் 4 வேதங்களாக வர்ணிக்கப்படுகிறது. பகவான் சங்கரருக்கு அனுகிரகம் கொடுத்து விட்டு அவர் மறைந்து விடுகின்றார். அப்ப இதுல என்ன தெரியும்னு சொன்னா, ஜாதி பேதம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஞானம்தான் உயர்ந்தது என்பதை விளக்குவதற்காகத்தான் பகவான் இதை பற்றி வந்திருக்கின்றார். நீங்கள் சங்கரருடைய வரலாறை படிக்கும் பொழுது இதை பற்றி இன்னும் ஆழ்ந்து படிக்கலாம். சண்டாள கீதை என்ற தலைப்பில் கூட அது கொடுக்கப்பட்டிருக்கும். பகவானை நினைத்து உடனடியாக அந்த பக்தனான சங்கரர் ஒரு பதிகம் பாடுகின்றார். அது மிக பிரபலமான மனிஷா பஞ்சகம் என்ற 5 ஸ்லோகங்களை உடைய ஒரு அற்புதமான கீர்த்தனை அங்கிருந்து வெளியாகிறது. அப்ப இந்த அத்வைத அறிவை அவருக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் இனி உலகத்தார் பயன்படுத்தும்படியாக இந்த ஸ்லோகங்களையும் பகவான் அங்கிருந்து வரவழைக்கின்றார். இதுதான் பகவானுடைய கருணை. இப்போ இதில் இருந்த பகவான் நமக்கு உணர்த்தக்கூடியது என்னவென்றால், உடலால் பேதங்கள் இருக்கலாம். நீ அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ சண்டாளன் அறிவற்றவன் மூடன் என்றெல்லாம் பேதங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆன்மாவால், உள்ளிருக்கக்கூடிய ஆத்மாவால் அனைவரும் ஒன்றே, அது நீயே என்ற ஒரு விஷயத்தை பகவான் இங்கே நமக்கு விளக்குகின்றார். இப்படியாக எளிய 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 உதாரணங்களை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு தருகின்றார். மற்றொரு இடத்தில் ரகுகணன் என்ற ஒரு அரசன் இருக்கின்றார். அவன் வழக்கமாக ஓரிடம் விட்டு மற்றொரிடம் செல்லும் போது அவன் நடந்து செல்வதில்லை. அவன் சேவகர்களை அழைத்து பல்லக்கு தூக்க சொல்லுவான். அன்றைய தினம் பல்லக்கு தூக்குவதற்கு அருகில் இருந்தவர்களை அழைத்தான். வந்தார்கள். 4 பேர்கள் சேர்ந்து அவனுடைய பல்லக்கை தூக்கி கொண்டு நடக்கின்றார்கள். இதில் ஜடபரதர் என்ற ஒரு மகா ஞானியும் இருந்தார். அந்த ஞானியால் அவனுடைய பல்லக்கை சரியாக தூக்க முடியவில்லை. அவர் தூக்கிய பக்கம் சற்று சாய்ந்து போய் பல்லக்கு ஆடத் தொடங்கியது. மேலே உட்கார்ந்திருந்த மன்னனுக்கு கோபம் என்றால் மிகப்பெரிய கோபம் வந்துவிட்டது. அந்த மன்னன் உடனடியாக கீழே உள்ள சேவகர்களை கேட்கின்றான், யார் இந்த மாதிரி அசைத்து கொண்டு செல்வது, யாருக்கு அனுபவம் இல்லை, யார் இந்த மாதிரி தூக்குகின்றார்கள் என்று. அப்போ எல்லாரும் ஜடபரதர் அவரை காட்டினார்கள்.
அப்போ ஜடபரதரை பார்த்தவுடன் இவருக்கு மன்னனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றியது. நீங்கள் யார் என்று கேட்டார். உடனடியாக ஜடபரதர் சொன்னார், நான் சுத்த ஆத்மா என்று ஒரே ஒரு பதிலை சொன்னார். மன்னன் பல்லக்கை விட்டு இறங்கி மீண்டும் கேட்டான், நீங்கள் யார்? நான் சுத்த ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு தேவன் மனிதன் என்ற வேறுபாடு கர்மங்களால் மட்டுமே உண்டாகின்றது. அவனவன் செய்யக்கூடிய கர்மத்திற்கு தகுந்தவாறு தான் இந்த வேறுபாடு உருவாகின்றது. ஆத்மாவுக்கு வேறுபாடு இல்லை. உடனடியாக மன்னன் புரிந்து கொண்டான், இருக்கக்கூடியவர் நம் முன்னால் நின்று கூடியவர் மிகப்பெரிய ஒரு யோகி என்பதை நினைத்து கொண்டு, ஞானி என்பதை நினைத்து கொண்டு அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். அவரிடமிருந்து ஞான உபதேசம் பெற்றார். அவருடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொண்டான். அப்போ மன்னன் ஜடபரதரை தேடி செல்லவில்லை. ஜடபரதர் மன்னனை தேடி சென்று அந்த ஞானத்தை வழங்குகின்றார். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக இறைவன் ஏற்கனவே நிர்ணயம் செய்திருப்பார். அதன்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலேருந்து நம்ம எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த வழியை பின்பற்றினாலும் சரி, மனம் நல்ல விஷயங்களில் நிலை பெறாமல் நமக்கு நிச்சயமாக யோகம் கைகூடாது. இப்போ எந்த வழியை வேண்டுமென்றாலும் பின்பற்றலாம். மனம் அதில் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். மனம் அதில் நிலை பெற வேண்டும். நம்முடைய குரு என்ன சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு யோகம் கைகூடும். இல்லை என்றால் யோகம் கைகூடாது. யோகிக்கு மனம் வசப்பட்டிருக்கும். மனத்திற்கு ஒருபோதும் யோகி வசப்பட்டிருக்க மாட்டான். யோகிக்கு மனம் வசப்பட்டிருக்கும், மனத்திற்கு ஒருபோதும் யோகி வசப்பட்டிருக்க மாட்டான். இப்படிப்பட்ட அருமையான உண்மைகளை எல்லாம் பகவான் தன்னுடைய எளிய உரையின் மூலம் நமக்கு தருகின்றார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மேலும் பகவான் என்னென்ன ஓமைகள் சொல்லி நமக்கு எதை எதை விளக்குகின்றார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.